இன்றைய தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் கடந்த 19ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரையிலான கால பகுதியில் 694 மில்லிமீட்டர் மழை கிடைக்கப் பெற்றுள்ளது எனவும் அதனால் 21,987 குடும்பங்களைச் சேர்ந்த 73,633 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் யாழ் மாவட்ட செயலாளர் மானா பிரதீபன் தெரிவித்துள்ளார். தற்போதைய சந்தையில் தேங்காய்க்கு தட்டுப்பாடு நிலவி வருவதால் தேங்காய் விலை அதிக அளவில் உயர்ந்துள்ளது. இதன்படி சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை 200 ரூபாவாக வரையில் உயர்ந்துள்ளது. சந்தையில் அரிசி மற்றும் தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். வடக்கு மாகாணத்தில் முதல் ஈட்டாளர்கள் மன்றத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் எதிர்வரும் காலத்தில் மேற்கொள்ளப்படும் என வடக்கு மாகாண கௌரவ நாவண்ண வேதநாயகம் அவர்கள் யாழ் வணிகர் கழக பிரதிநிதிகளிடம் தெரிவித்துள்ளார். வவனியா ஓமந்தை சேமமடு பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் பலியாகியுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை மாலை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழ் போலீஸ் பிரிவில் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர்கள் 2 சனிக்கிழமை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் விசேட அதிரடி படையின் யாழ்ப்பாண முகாமின் அதிகாரிகள் குழுவொன்று மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் ஏனா பிரபாகரனின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்ட சம்பவம் தொடர்பில் வல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பிரித்தானியாவில் இருந்து நாடு திரும்பிய ஒருவர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். புதிய ஜனநாயக முன்னணியின் எஞ்சியுள்ள தேசிய பட்டியல் ஆசனத்திற்கு முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்டதாக கைதான இளைஞரை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவேந்தும் நிகழ்வுகளை முன்னெடுத்தமையால் தேசிய பாதுகாப்புக்கு எவ்விதமான அச்சுறுத்தல்களும் ஏற்படவில்லை என பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் HS துயகொந்த தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைமுறையில் உள்ள அரசியல் அமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள மாகாண சபை முகமையை முடிவுக்கு கொண்டுவரவும் புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக அனைத்து இன மக்களுக்கும் சமமான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். மின் கட்டண திருத்த யோசனை எதிர்வரும் 6ஆம் தேதி மின்சார சபையினால் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட உள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் மாவீரர் தினத்தை முன்னிட்டு பிரச்சாரம் செய்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக தெரிவித்து 3 சந்தேக நபர்களை குற்ற புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் என போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மருதானை, சுன்னாகம் மற்றும் பத்தேகம பிரதேசங்களைச் சேர்ந்த 28, 35 மற்றும் 45 வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பான LTT அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை சந்தேக நபர்கள் ஃபேஸ்புக் சமூக வலைத்தள கணக்கினூடாக பகிர்ந்துள்ளார்கள். கடந்த வருடங்களில் LTT அமைப்பின் மாவீரர் கொண்டாட்டத்தின் போது எடுக்கப்பட்ட பழைய காணொளிகளை இந்த வருடத்தின் கொண்டாட்டங்கள் என கூறி முகநூல் சமூக வலைத்தளங்களில் பரப்பியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். வடக்கு கிழக்கில் வாழும் தமிழர்கள் தமது உறவுகளான மாவீரர்களை நினைவேந்த முழு உரிமை உண்டு என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தெற்கில் அரசியலில் புறக்கணிக்கப்பட்டவர்களே மாவீரர் தின விவகாரத்தை கையில் எடுத்து இனவாத முரண்பாடுகளை மீண்டும் தோற்றுவிக்க முயற்சிக்கின்றார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில், நாட்டில் மீண்டும் பிரிவினைவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க வேண்டிய தேவை வடக்கு கிழக்கு மக்களுக்கு கிடையாது எனவும் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஆதரவு அளித்துள்ளார்கள் எனவும் இந்த அரசியலில் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் பிரதான பங்காளிகளாக உள்ளனர் எனவும் அனைத்து இன மக்களின் ஒத்துழைப்புடன் சிறந்த அரசு நிர்வாகத்தை முன்னெடுப்போம் எனவும் அவர் கூறியுள்ளார்.
மேலும் வடக்கு கிழக்கில் மாவீர தினத்தை தமிழ் மக்கள் அனுசரிப்பதால் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி தெற்கில் அரசியல் செய்யும் தரப்பினர் வீணாக அச்சமடைய தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.